அனைவருக்கும் வணக்கம். நான் மஞ்சுளா கவிக்குமார் லண்டன்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஒரு புக்கை பற்றி பேசலான்ட்டு இருக்கேன். அது என்ன புக் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புக்கு நான் காமிக்கிறேன். அதுவும் அதே புக்கு தான். இந்த ரெண்டு புக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக் புக்கு. இந்த புக் பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் புக். என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, இப்போ நம்ம வந்து இந்த புக்கு கிளாசிக் புக் சொன்னேன். ஒரே ஸ்டோரி தான். ஆனால் இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தமிழ், தூய தமிழ், இப்போ வாருங்கள் அமருங்கள் அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பழைய காலத்து அந்த மாதிரி இங்கே லண்டனில் இங்கிலீஷ் வந்து முன்ன பழைய காலத்தில் எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரியான வொக்காபுலரிஸ் வந்து இதில் இருக்கும். இது வந்து மாடர்ன் வெர்ஷன். அதே ஸ்டோரி இப்போ நடைமுறையில் நம்ம பேசுகிற இங்கே வந்து இங்கிலீஷோட அந்த வார்த்தைகள் வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடர்ன் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அட்ராக்டிவாக பிக்சர்ஸ் நிறையா அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ப்ரைமரி லெவலில் இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த பிக்சர்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த புக்கில் பாருங்கள், இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ்லாம் இருக்கும். எப்பயுமே புக் ரீட் பண்ணும் போது நான் ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். எப்பயுமே அடிஷ்னலாக அவங்கக்கிட்ட வந்து ஒரு புக்கு கொடுத்துருங்க. அதில் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா அதில் எழுத சொல்லுங்க. எழுதிட்டு அந்த புக்கு வந்து ஒரு 10 பேஜ் இன்னைக்கு படிக்கிறான்னா அந்த 10 பேஜ் படித்து முடிச்சுட்டு அதில் என்னெல்லாம் தெரியலையோ அதை வந்து எழுத சொல்லிட்டு அதுக்கப்புறமா டிக்ஷனரி வந்து எடுத்து பார்க்க சொல்லுங்கள். மொபைல் கொடுக்காதீங்க. இதில் ஏன் நான் மொபைல் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, மொபைலில் ஒரு வேர்டு போட்டு அதோட மீனிங்கை பார்க்கணுன்னா அந்த இது மட்டும் வரும் உங்களுக்கு. ஆனால் டிக்ஷனரியில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிக்ஷனரி வச்சுருக்காங்க. எல்லாருமே வீட்டில் இந்த புக்கு இருக்கணும் கண்டிப்பாக நான் நினைக்கிறேன், மொபைல் ஃபோனுக்கு பதிலாக. ஸோ அவங்க வந்து நிறைய வந்து அவங்க வந்து புதுசாக வந்து வார்த்தைகள் வேர்ட்ஸ் வந்து அவங்க கற்றுக்கலாம். அப்போ அவங்க ரைட்டிங் வந்து நல்லா வந்து அந்த ஸ்டோரி டெவலப் பண்ணி எழுதும்போது ஒரே போரிங்கான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் புது புது வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் நான் டிக்ஷனரி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, டிக்ஷனரியில் இப்போ எடுத்துகிட்டு இதுலேயே உங்களுக்கு சைஸஸ் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க சாய்ஸில் நீங்கள் வாங்கி கொடுங்க. ஸோ இதில் வந்து அவங்க சப்போஸ் இப்போ ஒரு வேர்டை வந்து அவங்க கண்டுபிடிக்கணும், அதுக்கு மீனிங் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு, இப்போ ஒண்டர்ஃபுல் அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு மீனிங் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிக்ஷனரி எப்படி பார்க்குறதுன்னு நீங்கள் சொல்லி கொடுங்க. அந்த ஒண்டர்ஃபுல்ங்கிற வேர்டுக்கு அதர் மீனிங் என்ன இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. அது போக அவங்களையும் மீறி அவங்க கண்ணு இந்த பக்கம் போகும். அது அவங்களையும் மீறி அப்போ என்னன்னா கண்டிப்பாக வந்து அது அந்த ஒண்டர்ஃபுல் அப்படிங்கிற வேர்டை தவிர மற்ற சில வார்த்தைகள் ஆட்டோமேட்டிக்காக கேமரா மாதிரி அவங்க கண்ணை வந்து பார்க்கும். அது வந்து உடனே அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ அடிஷ்னலாக இன்னும் 2-3 வேர்டுக்கான மீனிங்கு இல்லை அதுக்கான ஆப்போசிட் வேர்டு அவங்க வந்து கற்றுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மொபைலில் கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டலாக அவங்க பார்க்குறத விட டச் அண்ட் ஃபீல் அப்படி பண்ணி பார்க்கும்போது அது வந்து நிறைய அந்த கனெக்டிவிட்டி நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம இதுலலாம் சொல்லுவாங்க, இந்த ஃபிங்கர் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நரம்புகள் மூளைக்கான இது வந்து இருக்குது. ஸோ அதனால வந்து எதையுமே வந்து ஒரு மணி ஆகட்டும், ஒரு கடைக்கு போனால் ஒரு நீங்கள் வந்து அவங்க கையில் காசு கொடுங்க, அவங்கள சேஞ்ச் வாங்க சொல்லுங்கள், அதை ஃபீல் பண்ண வைங்க. அந்த காயின் டச் பண்ண எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ வந்து அதோட வேல்யூவும் அவங்க கற்றுக்குவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புக் ரீடிங்க்கு வந்து நான் அதாவது ஒரு ப்ரைமரி லெவலில் இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு இயர் 1 படிக்கிறாங்கன்னா ஒரு 10 பேஜ் ஒரு டார்கெட் வைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ஒரு குழந்தைக்கு அப்ளை பண்ணுறது அதே இன்னொரு குழந்தையும் 10 பேஜ் படிக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. அந்த குழந்தைனால ஒரு 5 பேஜ் தான் படிக்க முடியும் அப்படின்னா இட்ஸ் ஃபைன். அப்போ அவங்களுடைய லெவல் உங்களுக்கு பேரண்ட்ஸாக உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்கள எதுவுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க.
இப்போ உங்க வீட்லயே வந்து 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா, ஒரு குழந்தை நல்லா கிளவரா இருக்கு. ஒரு குழந்தை மீடியமா படிக்குன்னா, அந்த குழந்தை 20 பேஜ் படிக்குது. நீயும் 20 பேஜ் தான் படிக்கணும்னு கம்பல் பண்ணாதீங்க. அவங்களுடைய லெவல நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அதுல வந்து அவங்களுக்கு வந்து எப்படி குடுக்கணுமோ, அத நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் சில்ட்ரன்ஸ் அது அது வந்து வேரி ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த மாரி வந்து இந்த பிரைமரி ஸ்கூல்ல வந்து நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன். இந்த ரிவார்ட் சார்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து கடையில விக்குது. நீங்களே கூட அந்த குழந்தைகள நீங்களுமே வந்து ஒரு A3 சைஸ் பேப்பர் வாங்கிட்டு, அதுல வந்து நீங்க வந்து புக் ரீடிங் ரிவார்ட் சார்ட் அந்த மாரி எழுத சொல்லி, நீங்க ஹெல்ப் பண்ணி, ஒரு சார்ட் கிரியேட் பண்ணி, இதெல்லாம் பண்ணும்போது வந்து நம்மகிட்ட இருந்து நெறைய குழந்தைக வந்து கத்துக்குவாங்க. நம்ம கிட்ட வந்து அந்த நேரத்துல வந்து நெறைய விஷயங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம 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 ஃபியூச்சர்ல நம்ம இல்லைனா கூட இது எங்க அம்மா எனக்கு சொல்லிக் குடுத்தது, எங்க அப்பா எனக்கு சொல்லிக் குடுத்தது. ஏன்னா, அ எங்க எனக்கு வந்து இன்னுமே நான் வந்து ஏதாவது ஒரு துணி ஸ்டிச் பண்றேன், ஒரு பட்டன் போயிடுச்சு, இல்ல ஏதாவது ஒண்ணு ஸ்டிச் பண்ணேன்னா, அது எனக்கு எங்க அப்பா சொல்லிக் குடுத்தாங்க. எப்ப நான் தைக்கும்போதும் நான் அந்த வார்த்தை, எனக்கு இப்ப வந்து இந்த பட்டன் தைக்க தெரியும்னா, அது எங்க அப்பா சொல்லிக் குடுத்தது. அப்படிங்கிற ஒரு நினைவு இப்ப எங்க அப்பா இல்லைனாலும், அது நான் இருக்கிற வரைக்கும் அந்த நினைவு என்னோட டிராவல் ஆயிட்டே இருக்கும். நான் அந்த விஷயத்த எப்பல்லாம் செய்யறனோ. ஸோ இந்த மாரி நினைவுகள்லாம் நம்ம அவங்களோட வந்து நம்ம பேசம்போது தான் வந்து அதெல்லாம் வந்து அந்த அனுபவம்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க அந்த ரிவார்ட் சார்ட் வந்து வச்சுட்டு, இன்னைக்கு வந்து ஓகே, இன்னைக்கு நீ 10 பேஜ் படிச்சுட்ட அப்படின்னா, உனக்கு 1 ஸ்டார் குடுக்குறேன். 20 பேஜ் படிச்சா 2 ஸ்டார் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களே வந்து அதுல ஒரு ஸ்டார் மாரி அவங்க படிச்சுட்டாங்கன்னா போடுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஓகே நீ வந்து ஒரு 25 ஸ்டார்ஸ் வந்து நீ வந்து டோட்டல் எடுத்துட்ட அப்படின்னா, உனக்கு ஒரு ₹100க்கு நான் ஏதாவது உனக்கு வாங்கி குடுக்குறேன். மினிமமா அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப ஓகே நீ இத பண்ணிட்டீன்னா, நான் பெருசா உனக்கு வந்து ஒரு சைக்கிள் வாங்கி தரேன். இந்த மாரியெல்லாம் வந்து நீங்க அவங்களுக்கு அது பிரைமரி லெவல்ல நீங்க அதெல்லாம் சொல்லணும். ஒரு குட்டி குட்டியான விஷயமே அவங்கள சந்தோஷப்படுத்தும். ஸோ அந்த மாதிரியான அப்பதான் அந்த மணியோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும். இதுல 2, 3 விஷயம் அவங்களுக்கு நடக்கும். என்ன அப்டின்னா, 1 பேரண்ட்ஸோட அவங்க வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு குவாலிட்டி டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, அம் அவங்களுக்கு வந்து இயல்பாவே வந்து அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உன்னொன்னு அந்த ஸ்டார்ஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் ஏற்படும். அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணி பார்ப்பாங்க. டெய்லி நீங்க நீங்க நோட் பண்ணி பார்க்கலாம். ஓ! இன்னைக்கு எவ்வளோ ஸ்டார் வந்திருக்கு. ஓகே 25 நான் எப்ப வாங்க போறேன் அப்படிங்கிற அந்த ஆர்வமும் அவங்களுக்கு வரும். அப்புறம் அந்த 25 ஸ்டார் வாங்குனதுக்கு அப்புறமா அம்மா வந்து நமக்கு ஏதாவது வாங்கி குடுப்பாங்க. அப்பா நமக்கு ஏதாவது வாங்கி குடுப்பாங்க. அப்படிங்கிற அந்த நாளுக்கு அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து ஒரு விஷயத்துக்கு அ காத்திருந்து அது கிடைக்கும்போது வந்து அதுக்கு வந்து ஒரு தனியான ஒரு மகிழ்ச்சி இருக்கும் கண்டிப்பா. இப்ப இதுல பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய விஷயம் நீங்க நுணுக்கமா நீங்க நோட் பண்ணீங்கன்னா, இதுல வந்து என்னெல்லாம் கத்துக்கணும், ஒரு விஷயத்துக்கு காத்திருந்து நம்ம செயல்படணும். உன்னொன்னு, ஒரு விஷயத்த நம்ம அடையணும் அப்டின்னா, அ எடுத்த உடனே நம்ம போய் அத வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போய் நம்ம ஒரு விஷயத்த அடைய முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக நம்ம உழைக்கணும். இந்த மாதிரியான சின்ன சின்ன நுட்பமான விஷயங்கள வந்து அவங்க கத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க வந்து அவங்களுக்கு சொல்லிக் குடுங்க. ஆ வ அ மேலும் பல தகவல்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவ நீங்க பாருங்க. நன்றி, வணக்கம். மண்டே வீடியோ.